டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை. நாம் எம் வாழ்க்கையில் எத்தனையோ தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ நேர்காணல்களை ரசித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய கால எந்த ஒரு நவீன விவாதமும் கங்குடவில சோமதேரருடன் டிஎன்எல் தொலைக்காட்சியில் 1998 மறைந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அந்நாளில் கப்பல் துறை, துறைமுகங்கள், புனர்வாழ்வு, புனரமைப்பு அமைச்சராக இருந்த அஷ்ரப் நடத்திய விவாதத்துக்கு ஈடாகாது என்று சொல்லலாம். ஒரு விமர்சனத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு பதில் கொடுக்க வேண்டும், எப்படி கலவரமடையாமல் நிதானமாக பதிலளித்துக் கொண்டே நம் தனித்துவத்தையும் நிலைநாட்டியவாறு ஒட்டுமொத்த மக்கள் சமுத்திரத்தின் கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்பதற்கு மறைந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப்பின் காலத்தால் அழியாத அந்த விவாதம் அமைந்திருக்கிறது. சரி, இது பற்றி விவரமாக பார்ப்பதற்கு முதல் இந்த விவாதம் நடந்த காலப்பகுதி, அந்த சூழல் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போது யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஜனாதிபதி சந்திரிகாவின் ஆட்சி முஸ்லிம் காங்கிரசின் தயவால் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதாவது ஆளும் தரப்பின் மொத்த ஆசனங்களானது எதிர்த்தரப்பின் மொத்த ஆசனங்களை விட ஒன்றுதான் அதிகம். இதனால் அமைச்சர் அஷ்ரஃபுக்கு பெரும் செல்வாக்கும் மவுசும் சந்திரிகாவிடம் இருந்தது. அப்போது கங்குடவில சோமதேரர் மிக பிரபலமாக இருந்தார். இப்போது நிறைய தேரர்கள் அரசியல் பற்றி பேசுகிறார்கள், அரசியல்வாதிகளாகவும் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் அன்று தேரர் ஒருவர் மத உபன்யாசங்களுக்கு மேலதிகமாக அரசியல் பேசுவது என்பது அபூர்வமான ஒரு நிகழ்வு. சிங்கள மக்களின் எதிர்காலம் தொடர்பில், சிங்கள மக்களின் எதிர்கால அரசியல் இருப்பு தொடர்பில் அதீதமாய் கவலைப்பட தொடங்கினார் சோமதேரர். அவர் பல வருட காலமாக சுயாதீன தொலைக்காட்சியில் அந்துரென் எலியட்ட என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்தார். உங்களுக்கு தெரியும், ஐடிஎன் சுயாதீன தொலைக்காட்சி என்பது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு ஊடக நிறுவனம். இதற்கு தலைவரை ஜனாதிபதி தான் நியமிப்பார். சோமதேரர் ஐடிஎனுக்குள் போய் அமைச்சர் அஷ்ரஃபை விமர்சிப்பது என்பது அந்நாட்களில் பெரும் சர்ச்சைக்குரிய சங்கதி. இப்போது ரூபவாகினியில் ஐடிஎனில் மாற்று கட்சி உறுப்பினர்களை அழைத்து வந்து அரசியல் விவாதம் நடைபெறுவது போல அந்த நாட்களில் எதுவும் இருக்கவில்லை. அரசுக்கு ஒரு கீறலை கூட ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் அழைத்து வரப்படுவதில்லை. சோமதேரர் அஷ்ரஃபை விமர்சிப்பது என்பது சிறுபான்மை முஸ்லிம் தலைவர் ஒருவர் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக அன்றி அரசு மீது வாசிக்கும் குற்ற பிரேரணையாகத்தான் அப்போது பார்க்கப்பட்டது. ஐடிஎனில் நடத்தப்படும் அந்துரென் எலியட்ட நிகழ்ச்சி பற்றி அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆனால் அஷ்ரப் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிகழ்ச்சியை நிறுத்துமாறு கோரியிருக்கவில்லை. எப்படியோ நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. அன்று நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இதனால் சோமதேரர் ஒரே ராத்திரியில் மேலும் புகழடைந்தார். அஷ்ரஃபை காரசாரமாக விமர்சித்த ஒரே ஒரு காரணத்துக்காக நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதாக ஒரு பொது கருத்து சமூகமயமாக்கப்பட்டது. சோமதேரருக்கு அப்போது பல சிங்கள இயக்கங்கள் தம்மோடு இணையுமாறு அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தன. இன்று முகவரி இல்லாமல் போயிருக்கும் சாத்திக ஹெல உரிமைய அன்று சிகல உரிமைய என்ற பெயரில் இருந்தது. சோமதேரரை தங்களுடைய கட்சியில் இணைய சொல்லி அழைப்பு விடுத்த இயக்கங்களில் சிகல உரிமைய முக்கியமான ஒன்று. சரி, சோமதேரரின் அரசியல் வரலாற்றுக்குள் புகாமல் விஷயத்துக்கு வரலாம். ஐடிஎனில் சோமதேரருக்கு அடைக்கப்பட்ட கதவு டிஎன்எல்லில் திறந்து கொண்டது. ஐடிஎன் நிகழ்ச்சி நிறுத்தத்தால் ஏற்பட்ட அசாதாரண நிலைமைகளை கருத்தில் கொண்ட அஷ்ரப் டிஎன்எல்லில் நனபகான நிகழ்ச்சியில் சோமதேரருடன் உட்கார்ந்து பேசி அவரது கருத்துக்களுக்கு பதில் சொல்ல தீர்மானித்தார். இந்த நிகழ்ச்சியை அப்போது நடத்தியது இந்நாளில் பிரபல ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய சமுதித்த சமரவிக்ரம. தனது சிங்களத்தில் குறைபாடுகள் இருக்கலாம், தவறுகள் ஏற்படலாம், இருப்பின் தயவு செய்து தேரர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் மெதுவாய் தனது இன்னிங்ஸை ஆரம்பிக்கிறார் அஷ்ரப். உடனடியாக தேரரின் ஒவ்வொரு குற்றச்சாட்டாய் எடுத்து பவிலியனுக்கு வெளியே சிக்ஸராக அடிக்க தொடங்கினார். தான் கருத்து சுதந்திரத்தை மதிப்பதாகவும் ஐடிஎனில் தேரரின் நிகழ்ச்சியை நிறுத்தியது தவறு என்று ஐடிஎனின் தலைவரிடமும் ஊடக அமைச்சர் மங்கள சமரவீரவிடமும் எடுத்து சொன்னதாகவும், நிகழ்ச்சியை நிறுத்த சொன்ன அமைச்சர்களின் பெயர்களை தான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை என்றும், ஐடிஎனில் போய் விவாதம் புரிய தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி சந்திரிகாவிடம் கூறியதாகவும், சந்திரிகாவும் அதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் தட்டாலடியாக விளாசியிருந்தார் அஷ்ரப். இதை சோமதேரர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்றால் யார் நிறுத்தியது என்று சோமதேரரும் சமுதித்தவும் கேட்டுக்கொண்டார்கள்.
டிஎன்எல் என்பது ரணில் விக்ரமசிங்கவின் தம்பியான ஷான் விக்ரமசிங்கவின் ஊடகம், அதாவது தனியார் ஊடகம். அரச ஊடகம் போல என்றைக்கும் சாதகமாக இருக்காது என்று தெரிந்தும் துணிந்து அஷ்ரப் பேசுவதற்கு வந்த பிறகு இது பற்றி மேலும் விவாதிக்க தேரர் விரும்பவில்லை. ஆனால் தேரரோ சடுதியாக குற்றச்சாட்டுக்களை அடுக்க தொடங்கினார். அஷ்ரப் இனவாத ரீதியாக சிந்திப்பதாகவும் இனவாதத்தை விதைப்பதாகவும் இதை அமைச்சர் ஃபௌசியே சொல்லி இருப்பதாகவும், மேலும் அஷ்ரப்பின் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பவர் தனக்கு கடிதம் எழுதி இருப்பதாகவும், அஷ்ரப்புக்கு எதிராக வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதாகவும், அந்த வழக்கு கூட கட்சியை சேர்ந்த ஒருவரால் தொடுக்கப்பட்டது என்றும் சுழற்ற தொடங்கினார். நிதானமாக ஆரம்பித்தார் அஷ்ரப். ஃபௌசி சொல்லி இருக்கிறார், அன்னார் சொல்லி இருக்கிறார், இன்னார் சொல்லி இருக்கிறார், அதல்ல விஷயம். நீங்கள் என்ன கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? யார் யாரோ என்னை பற்றி சொல்லி இருப்பதற்காக நான் எதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று எகிரினார் அஷ்ரப். அதற்கு சோமதேரர், யார் யாரோ அல்ல, இதோ திவையின பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. ஃபௌசி என்ன சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் தனி அலகு உருவாக்கப்பட்டால் அடிப்படைவாதிகளையே உருவாக்கும் என்கிறார். இது உங்கள் மீதான விமர்சனம், ஆனால் நீங்கள் பதில் கொடுப்பதில்லையே என்றார் தேரர். அஷ்ரப் தொடர்ந்தார். பத்திரிகையில் வருவதற்கு நான் பதில் அளிப்பதில்லை என்று தேரர் சொல்லுகிறார். அது உண்மை. தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்று மும்மொழிகளிலும் 15 பத்திரிகைகள் வெளிவருகின்றன. ஒவ்வொரு பத்திரிகையிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆராய்வது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நான் முஸ்லிம் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட புதிதில் இருந்து கடந்த 10-15 ஆண்டுகளாக என் மீது சுமத்தப்படும் இனவாத பரப்புரைகளுக்கு மறுப்பு சொல்லிக் கொண்டிருந்தேன். பத்திரிகையில் பெரிய சைஸ் எழுத்தில் என் மீது சுமத்தப்படும் விமர்சனத்துக்கு நான் பதில் எழுப்பினால் 8 நாட்கள் கழித்து எங்கோ ஒரு மூலையில் அது பிரசுரமாகிறது. சண்டே ஐலண்ட் பத்திரிகைக்கு போய் நான் கொடுத்த பேட்டிக்கும் அவர்கள் அதற்கு போட்டிருந்த தலையங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதனால் நான் பத்திரிகைக்கு தன்னிலை விளக்கம் அளிப்பதை நிறுத்திவிட்டேன் என்ற அஷ்ரப் புத்தரின் போதனைகளையும் மேற்கோள் காட்டினார். மதிப்புமிகு தேரரே, புத்தர் சொல்கிறார், யாரோ ஒருவர் சொல்வதற்காக நாம் அதை நம்ப வேண்டியதில்லை, சுயாதீனமாக ஆராய்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று ஒரு போடு போட்டார். ஆனால் சோமதேரர் விடவில்லை. இது யாரோ ஒருவர் சொன்னது அல்ல, நீங்கள் ஒரு தனிநபரும் அல்ல, நீங்கள் இந்த நாட்டில் எல்லா இனங்களுக்கும் தான் அமைச்சர், நீங்கள் கட்டாயம் பதிலளித்தே தீர வேண்டும் என்றார். அதற்கு அஷ்ரப், கிழக்கு மாகாண தனி அலகு விவகாரம் என்பது கேபினட்டில் பேசப்பட்டு அனைவரது ஒப்புதலும் பெறப்பட்ட ஒன்று. ஃபௌசியும் அமைச்சரவை கூட்டத்தில் இருந்தார். அவர் சொல்வது போல இது ஒன்றும் இனவாத அலகு அல்ல என்றார். உடனே சோமதேரர், அப்படி என்றால் கேபினட்டில் கை உயர்த்தி விட்டு ஃபௌசி பத்திரிகையில் உங்களை விமர்சித்திருப்பது எப்படி என்று கேட்டார். அமைச்சரவை முடிவுகளை மீறும் செயல் என்று அதுக்கு அஷ்ரப் பதிலளித்தார். அதன் பிறகு அஷ்ரப் தொடர்ந்தார். தேரரே, நீங்கள் சொல்கிறீர்கள் என் கட்சிக்காரர் ஒருவர் எனக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று. இதன் முழு விவரங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியாது. என் கட்சி உறுப்பினர் ஒருவர் மக்காவுக்கு போனார். 2 வாரங்கள் கழித்து திரும்பி வந்தபோது 180 தங்க செயின்களுடன் சுங்க அதிகாரிகளிடம் பிடிபட்டார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு எதிராக கட்சியின் தலைவராக என் அதிகாரத்தை பாவித்தேன். அவரை கட்சியை விட்டும் நீக்கினேன். என் கட்சியில் கடத்தல்காரர்களுக்கோ போதைப் பொருள் ஆசாமிகளுக்கோ இடமில்லை. நான் அவரை கட்சியிலிருந்து நீக்கியதும் அதற்கு எதிராக அவர் நீதிமன்றம் சென்றார். இவ்வளவுதான் விஷயம். நாம் இப்படிப்பட்ட நபர்களை கட்சிக்குள் சேர்த்துக் கொள்வதில்லை என்றார். சோமதேரருக்கு இதற்கு மேல் முடியவில்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு தினிசில் பதில் சொல்லிக் கொண்டிருந்த அஷ்ரஃபிடம் அவர், நீங்கள் ஒரு அடிப்படைவாதி என்பதுதான் என் அபிப்பிராயம் என்று ஆத்திரமூட்டினார். உடனே அஷ்ரப், நாட்டு மக்களுக்கு அதை நீங்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று ஆதாரத்துடன் சொல்ல வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், பத்திரிகையில் இருந்தது எல்லாம் சரிபட்டு வராது என்றார். விவாதம் வேறு தளத்துக்கு மாறியது. தேசிய கொடி, தேசிய கீதம், அது இது என்று குடைய தொடங்கினார் தேரர். கிழக்கு மாகாண நிஜ பூமி என்ற புத்தகம் சர்ச்சையாக இருப்பதாக சொன்னார் தேரர். தானோ தன் அமைச்சோ எழுதாத புத்தகத்துக்கு தனக்கு பொறுப்பெடுக்க முடியாது என்றார் அஷ்ரப். ஆனால் கலாச்சார அமைச்சால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்றார் தேரர். என் அமைச்சு அதுவல்ல, அதற்கும் தனக்கும் சம்பந்தமும் இல்லை என்றவர் யார் யாரோ எழுதிய புத்தகத்துக்கு என்னை கோர்த்து கொண்டு வர வேண்டாம் என்றார். இப்படி இடைக்கிடை சூடாகவும் தென்றலாகவும் விவாதம் போய் முடிந்தது.
சோமதேரர் அப்போது மிக பெரும் அந்தஸ்திலும் இருந்த ஒருவர். அவருடன் உட்கார்ந்து இப்படி சரிக்கு சமனாக பேசுவது என்பது சவாலான ஒரு விஷயம். சோமதேரர் 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரஷ்யாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் காலமானார். அவரது மரணத்தை விற்றுத்தான் சில கட்சிகள் 2004ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஆசனங்களை கூட பெற்றன. சோமதேரருடன் நிதானம் இழக்காமல் நேர்த்தியாக நுட்பமாக விவாதம் செய்தார் அஷ்ரப் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். எந்த கட்டத்திலும் அவர் ஆத்திரப்படவில்லை. பல லட்சம் பேர் நிச்சயமாக பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில் தன் கட்சியின் நம்பகத்தன்மையை அவர் காப்பாற்றினார். யார் தவறு செய்தாலும் தான் துரத்தி அடிக்கும் தலைவன் என்பதை அவர் நிரூபித்தார். யார் எந்த தவறு செய்தாலும் தூக்கி மடியில் வைத்து கொஞ்சம் தலைவனாக இருந்தால் அன்றைய நிகழ்ச்சி முதலாவது விளம்பர இடைவேளையுடனேயே அஷ்ரஃபுக்கு பயங்கர சேதாரமாக அமைந்திருக்கும். ஆனால் மாறாக கடைசி வரை அவருக்கு அது வெற்றியை பெற்று தந்தது. சோமதேரரால் ஒரு குற்றச்சாட்டை கூட நிரூபிக்க முடியாமல் போனது. இப்படியான தலைவர் இருந்துவிட்டு போன கட்சியில்தான் விதவிதமான டீல் வியாபாரிகள் தோன்றினார்கள். இதன் உச்சம்தான் கொரோனா காலத்தில் எந்த சடலமும் எரிக்கப்படவில்லை என்றும் பெட்டி மட்டுமே எரிக்கப்பட்டது என்று அடித்து விடப்பட்ட கதை. அன்று அஷ்ரப் போன்ற தலைவர்கள் சமூகத்தின் மானத்தை காத்தார்கள். ஆனால் சமீபத்திய வரலாற்றில் 20வது திருத்தத்தை ஆதரித்த முஸ்லிம் தலைவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தார்கள். கோட்டா கோஹோம் ஆர்ப்பாட்ட களத்திலே இந்த தலைவர்களுடைய படங்களை போட்டு மக்கள் மிதித்தார்கள். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு உச்சத்தில் இருந்தது. ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் இவர்கள் அடிக்காத வல்ட்டிகள் இல்லை. கேட்டால் அதற்கு தந்திரோபாயம் என்று பெயர் சூட்டுவார்கள். ஆனால் உண்மையில் முஸ்லிம் சமூகம் சந்தித்த பெரும் துயரங்களின் போது முக்கிய பொறுப்பு வகித்தார்கள். அன்று தங்கம் கடத்தியவரை அஷ்ரப் துரத்தி அடித்தார். ஆனால் இன்று அது முடிந்து விட்டதா? இன்றும் தங்கம் கடத்துகிறார்களா? அதை தடுக்க தவறி இருக்கிறார்களா தலைவர்கள் என்பது நாம் சமூகத்தின் முன்னே எழுப்ப வேண்டிய கேள்வி. அன்று அஷ்ரப் தன்னம்பிக்கையுடன் விவாதங்களை எதிர்கொண்டார். ஆனால் இன்றைய சில முஸ்லிம் அரசியல்வாதிகள் வங்குரோத்தாகிவிட்டார்கள். விமர்சனங்களுக்கு அரசியல் ரீதியாகவோ தர்க்க ரீதியாகவோ பதிலளிக்க முடியாமல் தனிப்பட்ட தாக்குதல்களையும் உருவக்கேலிகளையும் இட்டுக்கட்டல்களையும் மேற்கொள்ளும் தாழ்வான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆனால் நேர்மையும் துணிவும் கொண்ட தலைவர்களே வரலாற்றில் வாழ்வார்கள். பல்ட்டி அடிக்கும் பச்சோந்திகள் காலத்தின் குப்பை தொட்டியில் வீசப்படுவார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடம். மேலும் எப்படி சக மனிதனுடன் பேச வேண்டும், எப்படி இங்கிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அஷ்ரப்பின் இந்த விவாதம் ஒரு வரலாற்று பாடம். ஃபௌசி சொல்லி இருப்பதாக திபையன பத்திரிகையின் தலையங்கத்தை தூக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார் தேரர். அஷ்ரப்புக்கு ஃபௌசி மேல் இல்லாததையும் பொல்லாததையும் புனைந்து தள்ள ஒரு செகண்ட் போதும். தனி மனித தாக்குதலையே நடத்தி இருக்கலாம். அப்போது அஷ்ரப் சோமதேரர் போட்ட அத்தனை முடிச்சுகளையும் அவிழ்த்து எரிந்துதான் இருந்தார். அஷ்ரப் எதை சொன்னாலும் கேட்கும் நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இது அமைச்சரவை தீர்மானத்தை மீறும் செயல் என்று ஒரு வரியில் பதில் சொல்லிவிட்டு போனார். விமர்சனங்களை எதிர்கொள்ள வக்கில்லாத அரசியல்வாதிகள் அனைவரும் அவசியம் மீண்டும் பார்த்து தெளிவு பெற வேண்டிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக, காலத்தால் அழியாத ஒரு நிகழ்ச்சியாக 27 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த அந்த தொலைக்காட்சி விவாதம் இன்றளவும் புகழுடன் இருக்கிறது. ஜனநாயகத்தின் குரலை அடக்க நினைத்த தலைவர்கள் பெட்டி படுக்கையுடன் கப்பலேறிய கதையை யாரும் மறந்துவிடவில்லை. பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.